வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த 2 வசனங்களுமே நமக்கு மிகவும் பிடித்தமான வசனங்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் நாம் இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை பார்க்க முடியும். மீகா 7:15 அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே மக்களுக்கு இதை சொல்லுகின்றார்? தூரமாய் போனவர்களுக்கு, ஆண்டவரை மறந்து போனவர்களுக்கு அழைப்பை இங்கே ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் பாவத்தால் தேவ தண்டனை வரப்போகிறது என்பதை எச்சரிப்பாக எழுதப்பட்டுள்ளது. எச்சரிக்கையும் வருங்கால நம்பிக்கையையும் கடவுள் உணர்த்தும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். என்னை விட்டு தூரமாக போயிட்டீங்க, மறுபடியும் என்கிட்ட வந்தீங்கன்னா, எகிப்து தேசத்திலே நீங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது எப்படி உங்களை காப்பாற்றினேனோ, செங்கடலை பிளந்து அதிசயத்தை செய்தேனோ, அதே போன்ற அதிசயத்தை உங்களுடைய வருங்கால வாழ்க்கையிலும் செய்வேன். இதைத்தான் இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். தூரமாய் இருந்தவர்களுக்கு அழைப்பை கொடுக்கும் பொழுது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் அழகான அருமையான நம்மை கவர்ச்சிக்கின்ற வார்த்தைகளை வேதத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சில நிபந்தனைகளையும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கின்ற பல சம்பவங்களை கவனித்து பார்க்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அதிசயங்களை செய்தார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகின்றேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் யோர்தான் நதிக்கரையிலே நிற்கிறார்கள். யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிறது. 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய எல்லா பொருட்களோடு நிற்கிறார்கள். அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஆறுகளை கடப்பதற்கு பாலங்கள் அமைக்கப்படவில்லை. எப்படி என்று சொல்லி திகைத்து நிற்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியாத தடைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்றார் கவனிங்க, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு முதலாவது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற காரியம் பரிசுத்தமாய் வாழ்வது. பரிசுத்தமாய் வாழ்வது என்றால் என்ன? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி வாழ்வது. ஆண்டவருடைய வசனங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். பரிசுத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலே இருந்து பிரித்தெடுத்தேன். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. செட் அப்பார்ட் என்று சொல்லுவார்கள். இந்த உலகம் எதற்கு மயங்குகிறதோ நான் அதற்கு மயங்க மாட்டேன். இந்த உலகம் எதை விரும்பி பின் செல்லுகின்றதோ நான் செல்ல மாட்டேன். இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்தின்படி வாழ்வதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நாம் இதை பார்க்கின்றோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கின்றது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு அதிசயங்களை செய்ய வேண்டுமா? அவர் விரும்புகின்ற விதமாய் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் ஆரம்பம் இப்படியாய் சொல்லுகிறது பார்த்தீர்களா? நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஐ ஷுட் நாட் கன்ஃபார்ம் டு திஸ் பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இதைத்தான் ஆண்டவர் இங்கே உணர்த்துகின்றார். எப்படிப்பட்ட அதிசயங்கள்? செங்கடலை பிளந்து வழிகளை உருவாக்கினேனே, அதை போன்ற அதிசயங்களை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக உங்கள் வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் உள்ளதோ அவைகளெல்லாம் அப்புறப்படுத்துங்கள். ஆண்டவர் தடைகளை கடக்கச் செய்வார். அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். இன்னும் மூன்று காரியங்கள் உள்ளது. நாளைக்கு அவைகளை நாம் தியானிக்கலாம். பரிசுத்தமாய் இருங்கள். ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை உங்களுடைய எல்லா காரியங்களிலும் காணப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம், எனக்கு அதிசயங்கள் தேவை. ஆண்டவருக்கு என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை தேவை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்கள் வழிகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.